புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம் நடத்தியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எதற்காக இந்த போராட்டம் என்பது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் எழில்குமார். எழில்குமார், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களையும் தற்போதைய நிலவரங்களையும் பதிவு பண்ணலாம். எழில்குமார், விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினம் வரை புதியதாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையானது புதுச்சேரியையும் கடந்து செல்கிறது. இந்நிலையில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பெங்களூர், பெருங்குளூர், காமராஜர் நகர் மற்றும் களத்துமேடு ஆகிய கிராமத்தில் வசிக்கும் மக்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கு முன்னதாகவே சாலையை கடந்து செல்வதற்காக சுடுகாடு, கோவில் மற்றும் விவசாய நிலங்களுக்கு செல்லும் நிலை உள்ளதால் இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கு முன்னதாகவே சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, இதேபோல் துறையின் அமைச்சர், தேசிய நெடுஞ்சாலை துறையின் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இவர்களது கோரிக்கையை ஏற்காமல் இந்த தேசிய நெடுஞ்சாலையானது முழுமையாக அமைக்கப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெருங்குளூர் கிராமத்தைச் சேர்ந்த வைத்திலிங்கம் என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இன்று மாலை அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக இந்த தேசிய நெடுஞ்சாலையை கொண்டு வந்த பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் உயிரிழந்தவரின் உறவினர் என 100க்கும் மேற்பட்டோர், அதாவது பெருங்குளூர் கிராமத்தில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை போட்டதன் காரணமாக 4 கிலோமீட்டர் சுற்றி சுடுகாட்டிற்கு வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி, எனவே சுரங்கப்பாதையை அமைக்க கோரி அந்த விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையிலேயே உயிரிழந்தவரின் உடலை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு ஈடுகொடுக்காமல் தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தாசில்தார் சேகர் என்பவர் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது அவர்கள் தங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், ஏனெனில் ஒவ்வொரு முறையும் இதுபோல உயிரிழப்பு ஏற்படும் பொழுது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் சுற்றி சுடுகாட்டிற்கு வரும் ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே அருகிலேயே ஒரு சுடுகாடு ஏற்படுத்தி தர வேண்டும், அப்படி இல்லை என்றால் சுரங்கப்பாதையை அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொலைபேசி வாயிலாக அவர்கள் முன்வைத்தனர். மேலும் இவர்களது கோரிக்கையை ஏற்று பரிசீலனை செய்து அரசிடம் பேசி தற்காலிகமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலிருந்து கடந்து சென்றனர். இருந்த பொழுதிலும் அந்த கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு சுற்றி வராமல் சாலையில் நடுவில் இருந்த அந்த தடுப்பு கட்டை மீது உடல் வைத்திருந்த வாகனத்தை ஏற்றி குறுக்கு வழியாக அவர்கள் அந்த சுடுகாட்டிற்கு சென்று உயிரிழந்தவரின் உடலை அடக்கம் செய்தனர். கிட்டத்தட்ட சுரங்கப்பாதை அமைக்காததை கண்டித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக உடலை வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் போராட்டம் ஈடுபட்டதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது மீண்டும் போக்குவரத்து சீரமாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்த கோரிக்கைகளை பார்க்கலாம். இறுதி கட்டத்தில் நாங்கள் புதைக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாத சூழ்நிலை. நாங்க 3 கிராமம், இங்க எல்லா சமூகமும் வாழக்கூடிய இந்த பகுதியில 3 கிராமம் இருக்குது. ஒரு 600க்கு மேற்பட்ட குடும்பம் வாழற இடத்துல புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுக்கு வழி இருந்ததை தடுத்ததுக்கு மாற்று வழி பண்ணாதது யாருடைய தப்பு? இது கள ஆய்வு செஞ்சது நம்ம புதுச்சேரி அரசு. அது அந்த துறை வந்துதான் இது பொறுப்பேற்று எங்களுக்கு மாற்று இடத்தையோ இல்ல வழியோ எங்களுக்கு அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். அதை சொல்றதுக்கு யாரும் முன் வரல. அந்த பட்சத்துல பெருங்குளூர் சார்பா, ஊர் பொதுமக்கள் சார்பா நாங்க இன்னைக்கு டெத் பாடியை வச்சுன்னு போராட்டம் பண்ணின்னு இருக்கோம். இது எங்களுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இது புதைக்கிறதுக்கு நாங்க இன்னும் போக மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.